நடிகர் தனுஷ் அவர்களோட 2வது பையனான லிங்காவோட 10th மார்க் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் இத பார்த்ததுக்கப்புறம் நெறைய பேருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காரு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்கள்ல முக்கியமான ஒருத்தர் தான் தனுஷ். இவரோட 2வது பையன் தான் லிங்கா. இவரு சமீபத்தில நடைபெற்றிருந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதியிருந்தாரு. அண்ட் அதோட ரிசல்ட் வந்து நேத்து வந்து இருந்துச்சு. வெளியான ரிசல்ட்ல லிங்கா அவர்கள் கிட்டத்தட்ட 461 மார்க் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இண்டிவிஜுவலாக சொல்லணும் அப்படின்னா தமிழில் 92 எடுத்திருக்காரு, இங்கிலீஷில் 96 எடுத்திருக்காரு, மேத்தமேட்டிக்ஸில் 88 எடுத்திருக்காரு, சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 90 மற்றும் 95 இதுதான் அவரோட 10th மார்க்காக இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 461 மார்க் வந்து அவர் எடுத்திருந்திருக்காரு. சென்னையில் இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபேமஸான ஒரு தனியார் பள்ளியில் தான் அவர் படிச்சிருந்தாரு. அண்ட் அதன் மூலயமா நல்லா படித்து இன்னைக்கு 421 மார்க் எடுத்திருக்காரு. அண்ட் இந்த ஒரு மார்க்கை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பயங்கர ஷாக்கில் இருக்காங்களாமா. ஏன்னா இவர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் ரொம்பலாம் படிக்க மாட்டாராமா, ரொம்ப கேஷுவலாக தான் படிப்பாராமா. அண்ட் இவர் பாஸ் ஆகிடுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவங்க எல்லாருக்குமே இருந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவரோட ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் யாரும் எதிர்பார்க்காத விதமாக கிட்டத்தட்ட 461 மார்க் எடுத்து ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே வியப்பில் ஆழ்த்தியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு செய்தி சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. லிங்காவோட மார்க் ஷீட் சமீபத்தில் சோசியல் மீடியா வெளியாகி பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. தனுஷ் ரசிகர்கள் எல்லாமே அவரை பார்த்து தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு மார்க் தான், அடுத்தும் நல்லா படிங்க அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்லி வந்துட்டு இருக்காங்க. தனுஷ் அவர்கள் லிங்காவை அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு தமிழ்நாட்டிலே சேர்க்க போறாரா அல்லது ஃபாரின்ல சேர்க்க போறாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 500க்கு 461 ரொம்ப ரொம்ப நல்ல மார்க் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நீங்க இந்த ஒரு மார்க்கை என்ன நினைக்கிறீங்க? மற்றும் வேற எந்த செலிபிரிட்டியோட கிட்ஸோட 10th மார்க் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் ஜெய் நான் முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சமீபத்தில் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருந்தது சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது குறித்து ஜெய் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நான் 2019ஆம் ஆண்டு அப்பையிலிருந்தே கிட்டத்தட்ட இஸ்லாத்தை நான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். இதற்கு காரணம் கோயிலில் எனக்கு நடந்த ஒரு சில அசிங்கங்கள் தான். நான் வந்து எல்லா சாமியுமே ஒன்றா தான் பார்த்துருக்கேன், எல்லா கடவுள் வழிபாட்டு தலங்களுக்கும் போயிருக்கேன். நான் வந்து மாலை போட்டு சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கேன். அதே மாதிரி ஜெபமலை அணிந்து விரதம் இருந்திருக்கேன். அண்ட் மசூதிக்கும் போய் தொழுதுருக்கேன். ஆனால் எனக்கு மசூதியில் இருக்கும்போது மட்டும் ஒரு தனி ஃபீல் கிடச்சிருக்கு. அங்கே இருக்க மக்கள் என்னை யாரும் ஒரு நடிகன் ஆகா ஓகணும் கொண்டாடினதே கிடையாது. நான் பாட்டுக்கு போவேன், நான் பாட்டுக்கு தொழுகுவேன். அங்கே இருக்கவங்க என்கிட்ட ரொம்ப நார்மலாக பேசிட்டு வெளில வருவாங்க. அங்கே இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லா அப்படிங்கிற ஒருத்தவங்க மட்டும்தான் மேலே, மற்றவங்க நம்ம எல்லாமே சமம் தான். ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் அந்த ஒரு மதத்தை தான் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கேன். என்னோட பேரை மாத்திர ஐடியா இல்லை, ஒரு வேளை மாத்திரனா அஜீஸ் ஜெயின்னு வைக்கலான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் இந்த ஒரு இன்டர்வியூ இப்போ சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு, இப்போ பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.